தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல புலவர் குழந்தை பற்றிய செய்திகளை பார்க்கலாம். புலவர் குழந்தை உளவரசு பண்ணைக்காரக்குடியில் 1906 பிறந்திருக்கார். முத்துசாமி கவுண்டர், சின்னம்மையார் இவர்களுக்கு ஒரே மகன் புலவர் குழந்தை. இவர் திண்ணை பள்ளியில் கற்ற காலம் மொத்தமாக 8 மாதங்கள். இயற்கையிலேயே கவி பாடும் ஆற்றல் பெற்றவர். இசை பாடல்களே இவர் முதலாக பாடிய பாடல்கள். ஆசிரியர்களின் உதவியின்றி தாமே முயன்று தமிழ் கற்றவர். அதன் அடையாளமாக 1934 சென்னை பல்கலைக்கழகத்தில் புலவர் பட்டம் பெற்றார். ஆசிரியராகவும் தலைமை தமிழாசிரியராகவும் 39 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தந்தை பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்தில் புலவர் குழந்தை தம்மையும் இணைத்து கொண்டார். சுயமரியாதை கொள்கையில் உறுதியுடையவராக திகழ்ந்தார். இறை நம்பிக்கை அற்றவர். 1938 மற்றும் 1948 ஆகிய ஆண்டுகளில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலும் புலவர் குழந்தை கலந்து கொண்டார். வேளாண் அப்படிங்கிற ஒரு மாத இதழையும் நடத்திட்டு இருந்திருக்கார். விதவை மனம், கலப்பு மனம், சீர்திருத்த மனம் ஆகியவற்றை முன்னின்று நடத்தியிருக்காரு. திருக்குறள் குழந்தை உரை அப்படிங்கிற நூலை 25 நாட்கள்ல எழுதி வெளியிட்டிருக்காரு. தமிழ் செய்யுட்களில் உள்ள மரபினை சிதைக்காமல் காக்க வேண்டும் என்னும் கருத்துடையவர் புலவர் குழந்தை. ராவண காவியத்தை தவிர புலவர் குழந்தை மரபு வழி யாப்பில் அமைத்த அரசியல் அரங்கம், நெருஞ்சிப்பழம், காமஞ்சரி, புலவர் குழந்தை பாடல்கள் அப்படின்னு பல படைப்புகளை படைத்துள்ளார். இதுல அரசியலரங்கம் சிந்துப்பாவில் தமிழக வரலாற்றினை சுவைப்பட கூறியுள்ளார். காமஞ்சரி எனும் நாடக நூல் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையின் மனோன்மணியம் போன்று ஒரு நாடக காவியமாகும். புலவர் குழந்தை பழந்தமிழ் நூல்களுக்கு உரையும் எழுதியுள்ளார். திருக்குறள், தொல்காப்பியத்தில் பொருளதிகாரம், நீதி களஞ்சியம் ஆகியவற்றை அவரால் விளக்க உரை எழுதப்பட்ட நூட்களாகும். புலவர் குழந்தையின் யாப்பிலக்கண நூட்கள் எளிமையாக யாப்பிலக்கணத்தை கவிதை இயற்றும் நெறிகளையும் விளக்குகிறது. இந்த வகையில் யாப்பதிகாரம், அதிகாரம் ஆகியவற்றை சூத்திர வடிவில் இலக்கண நெறிகளை விளக்குவனவாகும். புலவர் குழந்தை சில ஆய்வு நூட்களையும் இயற்றியுள்ளார். அது என்னென்ன அப்படின்னா, தொல்காப்பியர் கால தமிழர், திருக்குறளும் பரிமேலழகரும், பூவாமுல்லை, நாட்டு வரலாற்று நூட்கள், கொங்கு நாடு, தமிழக வரலாறு அப்படின்னு 2 நூட்களை இயற்றியிருக்கார். தனி மனித வாழ்க்கை வரலாற்று நூட்களும் இயற்றியிருக்கார். தீரன் சின்னமலை, அண்ணல் காந்தி, இது 2 குறிப்பிடத்தக்கது. மேலும் பல நூட்களை இயற்றி தமிழுக்கு அரும்பணியாற்றி இருக்காரு நம்ம புலவர் குழந்தை. கொங்கு நாட்டு தமிழும், கொங்கு குல மணிகள், அருந்தமிழ் விருந்து, அருந்தமிழ் அமிழ்து, சங்கத்தமிழ் செல்வம், ஒன்றே குலம், தமிழ் எழுத்து சீர்திருத்தம் அப்படிங்கிறதும் இவர் எழுதிய பிற நூட்கள். இன்னைக்கு இந்த வீடியோல புலவர் குழந்தை பற்றிய செய்திகளை நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.